வணக்கம் பவித்ரா. அதாவது அணைக்கட்டு தாலுகா ஒடுக்குத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சேட்டு மற்றும் அவருடைய மனைவி தயானா. இவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் கடந்த 9 நாட்களுக்கு முன்பு ஒடுக்குத்தூர் அரசு மருத்துவமனையில் 2வது பெண் குழந்தையானது பிறந்துள்ளன. இந்த நிலையில் பெண் குழந்தையை பிரசவத்திற்கு பிறகு அவர் வீட்டிற்கு அழைத்து வந்து வளர்த்து வந்திருக்கிற நிலையில நேற்று பார்த்தோமானால் குழந்தை திடீரென மரணம் அடைந்திருப்பதாக உறவினர்களுக்கு டயானா தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் உறவினர்கள் வந்து பார்க்கும்போது அப்போது அவருடைய தாய் அவர்களிடம் தெரிவித்தது என்னவென்றால், குழந்தை அதாவது உறங்கும் போது பெட்ஷீட்டை மூஞ்சின் மீது போற்றிக் கொண்டதால் மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் குழந்தையை அங்கு பின்புறம், அதாவது அவருடைய வீட்டின் பின்புறம் பள்ளம் தோண்டி புதைத்திருக்கின்றனர். இது குறித்து டயானாவுடைய, அதாவது குழந்தையின் தாயுடைய தந்தை வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் அதாவது புகார் ஒன்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த பெண் குழந்தை இறப்பில் சந்தேகம் உள்ளன. ஏனென்றால் குழந்தை பிறக்கும் போது நன்றாக பிறந்தது, ஆனால் இது மூச்சு திணறி உயிரிழந்து இருக்க இயலாது. ஆகவே இந்த உயிரிழப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்திருந்தார். அந்த புகார் மனுவின் பேரில் நேற்று காவல்துறையினர் இந்த டயானா வீட்டிற்கு சென்று தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண் குழந்தையின் தந்தையும் தாயும் இந்த டயானாவும் விசாரித்த பிறகு சிறிது நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்று அருகாமையில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று விட்டனர். காவல்துறையினரும் இவர்களை தேடி வந்த நிலையில் தற்போது பார்த்தோம்னால் டயானாவும் மற்றும் அவர் கணவரும் அவருடைய உறவினர், அதாவது ஏரிப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. காவல்துறையினர் நேரில் சென்று அவர்களை கைது செய்து, அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர் இவர்களை தங்குவதற்கு அங்கு அடைக்கலம் கொடுத்ததாக அவர் உறவினர் மற்றும் இந்த டயானாவுடைய தாய் மொத்தம் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பார்த்தோமானால் குழந்தை 2வது பெண் குழந்தையை பிறந்ததால் இந்த குழந்தையை அவர் சாகடித்திருக்கிறார்கள். அதாவது தந்தையும் தாயும் சேர்ந்து சாகடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய பப்பாளி மரத்தில் இருக்கக்கூடிய பப்பாளி பாலை அந்த குழந்தைக்கு ஊற்றி கொண்டிருப்பதாக முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் குழந்தையை புதைத்த இடத்திலிருந்து காவல்துறையினர் குழந்தையை தோண்டி எடுத்து வேலூர் அடுக்கம்பாறை பகுதியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. உடல்கூறு ஆய்வுக்கு பிறகு இது குறித்தான முழுமையான தகவலானது தெரிய வரும். இருந்த போதிலும் பெண் சிசுவை தாயும் தந்தையும் சேர்ந்து இது போன்று கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் இந்த கொலை சம்பவத்தில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, அதாவது இது கொலை என்று உறுதி செய்யப்பட்டால் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்று கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வேப்பங்குப்பம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.